அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். திருக்குர்ஆனில் என்ன இருக்குது? குர்ஆனுடைய சப்ஜெக்ட் என்ன? குர்ஆன் எதை பற்றி பேசுது? திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அல்லாஹ் மனித சமூகத்திற்கு வழங்கிய மாபெரும் கொடையாக என்ன செய்து இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் பக்குவ வயதை அடைஞ்சதிலிருந்து சில அடிப்படையான கேள்விகள் உருவாகும். அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படலை அப்படின்னா, அந்த கேள்விகளுக்கு திருப்தியான தெளிவான பதில்கள் அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா அவனுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். வாழ்க்கையை பற்றிய ஒரு மூடு மந்திரம் இருக்கும். வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவற்ற பார்வை இருந்து கொண்டே இருக்கும் அவனுக்கு. திருக்குர்ஆன் மனிதனுக்கு தோன்றக்கூடிய இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு தெளிவான திருப்தியான பதில்கள் வழங்குது. மனுஷன் யாரு? அவனை படைச்சது யாரு? ஏன் அவனை படைச்சான்? அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? அந்த படைப்பாளனை எப்படி அறிந்து கொள்வது? அந்த படைப்பாளனை எப்படி வணங்குவது? அந்த படைப்பாளனுடைய பண்புகள் என்னென்ன? இந்த உலகம் அப்படின்னா என்ன? இந்த உலகத்தினுடைய இயல்பு என்ன? இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கும் பொருட்களுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு என்ன? மரணம் என்பது என்ன? அவன் எப்படி வாழணும்? அவன் வாழ்வதற்கான வழிகாட்டல்கள், அவன் வாழ்வதற்கான கண்ணோட்டங்கள் என்னென்ன? இப்போ இதெல்லாமே அடிப்படையான கேள்விகள். இப்போ இந்த கேள்விகளுக்கு மனித அறிவால் விடை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மனித அறிவுக்கு எல்லாம் இருக்குது. இது ரொம்ப சாதாரணமான கேள்விகள் தான், ரொம்ப அடிப்படையான கேள்விகள் தான். ஆனால் இந்த கேள்விகளுக்கு படைப்பாளன் தான் பதில் சொல்லி தீரணும். மனிதனுக்கு அவனுடைய அறிவை கொண்டு என்ன செய்ய முடியும்? படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் இந்த அத்தனை விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியாது. திருக்குர்ஆன் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையான விஷயங்களை பற்றி தான் முதன்மையாக என்ன செய்து பேசுது. இப்போது மனிதன் யார் அப்படிங்கிறத அவனுக்கு கற்றுக் கொடுக்குது. அவனை படைச்சவன் யார்? அந்த படைப்பாளனுடைய பண்புகள் என்னென்ன? அந்த படைப்பாளனை எப்படி அறிந்து கொள்வது? அந்த படைப்பாளனை எப்படி வணங்குவது? இப்படி ஒவ்வொரு அடிப்படையான கேள்விகளுக்கும் திருக்குர்ஆன் தெளிவான திருப்தியான பதில்களை கொடுக்குது. இப்போ வாழ்க்கையை பற்றிய மூடு மந்திரம் இந்த இடத்துல இருந்து அவனுக்கு நீங்க ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா வாழ்க்கையை பற்றிய குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையினுடைய அர்த்தமின்மை அவனை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கைனா என்ன? இந்த உலகத்தில் உள்ள அந்த படைப்புகளுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன? இந்த உலகத்தில் ஏன் இப்படியெல்லாம் நிகழுது? ஏன் எனக்கு மட்டும் நிகழுது? இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் அவனுக்கு அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். அது அவனை திணறடிக்கும். இந்த கேள்விகளுக்கு தான் திருக்குர்ஆன் என்ன செய்யுது? தெளிவான பதில்களை என்ன செய்து வழங்குது. இப்போ திருக்குர்ஆனோட சப்ஜெக்ட் யாரும் பார்த்தா மனுஷன்தான். அது மனுஷனை பற்றி தான் பேசுது. அது மனித வாழ்க்கையை பற்றி தான் பேசுது. அது மனித வாழ்க்கைக்கு தேவையான கண்ணோட்டங்களை, வழிகாட்டல்களை என்ன செய்து கொடுக்குது. இப்போ இந்த கண்ணோட்டங்களை அறிந்து கொள்ளும் போது தான், இந்த வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளும் போது தான் மனித மனம் தெளிவடைய முடியும். தெளிவடைந்த அந்த மனதிலிருந்து தான் அமைதி உருவாகும். தெளிவடைந்த அந்த மனதிலிருந்து தான் மன நிம்மதி நிச்சயம் உருவாகும். பாருங்கள், ஒரு இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை என்ன அப்படின்னா இந்த மன தெளிவு, இந்த மன அமைதி, இந்த மன நிம்மதி தான். இது எதன் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து தான் கிடைக்கும். மனிதனை படைத்த அந்த படைப்பாளனுடைய அந்த வார்த்தையிலிருந்து தான் மனிதனுக்கு இது எல்லாம் கிடைக்கும். பாருங்கள், அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், திக்ருல்லாவை கொண்டு உள்ளங்கள் அமைதிடுகின்றன. இந்த இடத்துல திக்ருல்லா அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய குர்ஆன். இப்போ குர்ஆனை கொண்டு தான் உள்ளங்கள் அமைதி அடைய முடியும். இப்போ குர்ஆனை கொண்டு தான் உள்ளங்கள் தெளிவடைய முடியும். இப்போ இதுதான் குர்ஆனுடைய சப்ஜெக்ட் என்பது மனுஷன்தான்.